أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله الحمد لله الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما الحمد لله الحمد لله. கேள்விகள் எப்பவுமே சுவாரஸ்யமானதுமா. பல விஷயங்களுக்காக கேள்விகள் கேட்கப்படுது. நன்மையான கேள்விகள் எப்பொழுதுமே வரவேற்கத்தக்கது. அந்த கேள்விகளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் பொருட்டாலோ என்னவோ அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கேள்விக்குரிய அமைப்புல 2 காதுகளை கொடுத்திருக்காமா. அல்ஹம்துலில்லாஹ். ஏன் என்ற கேள்வி இல்லாமல் மனித வாழ்க்கையினுடைய அறிவின் முதிர்ச்சி கிடைப்பது ரொம்ப கடினம். இது கேள்விய ஒரு மனிதன் எப்பொழுது ஆன்மாவை நோக்கி கேட்கிறானோ, தன்னுடைய ஆன்மாவை, யார் யாரையோ எந்தெந்த விஷயங்களுக்காகவோ ஏதேதோ கேள்விகள் கேட்கிறோமா, நம்மை பார்த்து நம் உயிரை பார்த்து சில கேள்விகள் கேட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நேர்பாதைக்கு திரும்பிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கேள்வியை பார்த்துட்டு இந்த ஆயத்துக்குள்ள போவோமா. ஏன்னா இந்த ஆயத்துமே கேள்விகள் பத்தி தான். தந்தையிடம் உருவானோம், தாய் வயிற்றில் உருவம் பெற்றோம், சந்தை மட உலகம் வந்தோம், சிந்தை தடுமாறி நின்றோம், மாயனாம் குயவன் தந்த மண்ணுடம்பை உடுத்தி வந்தோம், என்னாலும் மறவோம் என என்னாலும் மறவோம் என குரான் ஆயத்து இருக்குல்லம்மா. என்னாலும் மறவோம் என செம்மொழியில் வாக்கு தந்தோம், கண்காட்சி உலகமதில் கண்மூடி மூழ்கிவிட்டோம், பொன்னான வாக்குறுதி மண்மூடச் செய்து விட்டோம், உறவினிலே சருகிவிட்டோம், உயிரினிலே கரை சேர்த்தோம், சிறகுகளை இழந்து விட்டோம், பாவச் சுமைதனை ஏற்றிவிட்டோம், மரணத்தின் மலக்கு அவரும் மரணத்தின் மலக்கவரும் தருணத்தில் வரும்போது மனம் நடுங்கி நிற்கையிலே எண்ணி அஞ்சுவதில் என்ன பயன், எண்ணி அஞ்சுவதில் என்ன பயன், மரணத்தை கருக்கொண்டோம், தருணத்தை எதிர்பார்த்தோம், மரணத்தை கருக்கொண்டோம், அந்த தருணத்தை எதிர்பார்த்தோம், அந்த சரிகிடும் நேரமதில் நாம் உறுதிப்பட என்ன செய்வோம், ஈமானில் உறுதிப்பட என்ன செய்வோம். அல்லாஹ் நேர்பாதையில் எப்போதும் நம்மை நிலைத்து நடக்க அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அருட்கிருபை கொண்டு அவனுடைய அருள்மறையான அவன் இந்த மனித குலத்தை பார்த்து பேசிய இந்த அற்புத மறைவரிகளின் தஃசீர் பிரயாணத்தில் நம்மை நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். இந்த அருட்பாக்கியத்தை நமக்கு கொடுத்ததற்காக நன்றியும் புகழும் அவனுக்கே உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ், லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். இப்போ நம்ம பார்க்க போற ஆயத் 108, 109, 110 3 ஆயத்துக்கள் பார்ப்போமா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل. இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்வி கேட்கப்பட்டதை போன்று நீங்கள் உங்கள் தூதரிடம் கேள்வி கேட்க நினைக்கின்றீர்களா? இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை மாற்றிக்கொண்டவர் நேர்வழியிலிருந்து தவறிவிட்டார். وَدَّ كَثِيرٌ مِّنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يَرُدُّونَكُم مِّن بَعْدِ إِيمَانِكُمْ كُفَّارًا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير. வேதக்காரர்களில் பெரும்பாலானோர் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு இறை மறுப்பாளர்களாக உங்களை மாற்றிவிட விழைகிறார்கள். உண்மை தெளிவாக தெரிந்த பிறகும் அவர்கள் கொண்ட பொறாமையே இதற்கு காரணமாகும். ஆகவே அல்லாஹ் தனது உத்தரவை பிறப்பிக்கும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள். அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் மிக்கவனாவான். தொழுகையை கடைபிடியுங்கள், ஜகாத் எனும் கடுமையான தர்மத்தை வழங்குங்கள். உங்களுக்காக நீங்கள் முற்கூட்டி அனுப்பி வைக்கும் எந்த நன்மையானாலும் அதை நீங்கள் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாவான்.
சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. இந்த தஃப்சீருடைய விளக்கமாக இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம முதல்ல பார்த்துருவோமா. இந்த ஆயத் யூதர்கள்ல பார்த்து அல்லாஹ் சொல்றானா இல்ல முஸ்லிம்களை பார்த்து சொல்றானா? இதுக்கே தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க. சில பேர் இது யூதர்களை பார்த்து சொல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஷைஹுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க இல்ல இது முஸ்லிம்களை பார்த்து சொல்லப்பட்டது. ரெண்டுமே நமக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவுக்கு ஏற்புடையதாகத்தான் இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். சில யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லிம்கள்ட்ட போய் அவங்கள தூண்டி விட்டுமா சில கேள்விகளை கேட்க சொல்றாங்க, குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக. அவங்க எப்படியாவது அந்த முஸ்லிம்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அங்க சில முஸ்லிம்கள் மதினால இருக்கிறாங்க, சரியான அளவுக்கு ஈமான் உள்ளத்துக்குள்ள போகாம சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகள் குறித்து தான் இந்த ஆயத் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. கேள்விங்கிறது சில விஷயங்கள்ல அதாவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது கேட்கணுங்கிறதுக்காக கேட்போம், இல்லைன்னா ஒரு விஷயத்தை நாம விளங்கி கொள்றதுக்காக கேட்போம், சில விஷயத்த மறுக்கிறதுக்காக கேட்போம், சில பேரை கேலி செய்யறதுக்காக கேட்போம். இப்படி கேள்விங்கிறது பல வகைப்படும். நம்ம கேட்கிறோம், ஒரு மனுஷன் ஒருத்தட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா எல்லாமே விஷயத்தை விளங்கி தெரிந்து கொண்டு மனசு தெளிவடைகிறதுக்காகன்னு நினைக்க முடியாது. பல விஷயங்களுக்காக தனக்கு எல்லாமே தெரியுங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக கேட்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களுக்காக கேள்வி கேட்கப்படலாம். இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கப்பட்டதற்கு பின்னாடி என்ன விஷயம் இருந்துச்சுன்னு தஃப்சீர் இப்னு ஆசிரியர் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நம்ம இஸ்ரார் அஹமது ஹசரத் கொடுக்குற ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போமா. யூதர்கள் நபிசல்லாசம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அது என்ன உங்ககிட்ட உங்களுடைய குரான் சிறுக சிறுக இறங்குது? ஏன்னா அந்த தாவீலோ கிபிலாவை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலம்மா. கிபிலா மாறினதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம பொங்கி போறாங்க, ரொம்ப பொறாமையில தவிக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்குறாங்க, ஒரேடியா குரான் இறக்கிட வேண்டியது தானே. அப்புறம் இந்த நசஹ் மாற்றம் நம்ம போன விஷயத்துல போன ஆயத்துல பார்த்தோமா இல்லையாமா, முந்தின பகுதியில பார்த்தோம். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்ற மாதிரி இந்த நசஹ் மாற்றங்கள் கூட படிப்படியாக மனிதரிடம் அந்த விளக்கங்கள் கொடுக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்க வாய்ப்பே கிடையாதுமா. ஒன்னை லேசாக்கி இருக்கலாம், அல்லது ஒன்னை விட சிறப்பாக்கி இருக்கலாம், அல்லது சாதாரணமா பக்கரால பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு பங்கு இருக்குன்னு சொத்து பத்தி இருக்கும். அப்புறம் நிசா வரும்பொழுது அது யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறது இருக்கும். அப்போ முதல்ல ஆயத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஏனோ தரன்னு கொடுத்துட முடியாது. அப்போ உனக்கு விளக்கம் தெரியணும்னா அடுத்த சட்டம் என்ன இறங்கி இருக்குன்னு பார்க்கணும். இப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் கூட விஷயத்தை விளக்குறதுக்காக தான் இருக்கேன் தவிர இது ஒன்றை ஒன்று மறுத்து பேசக்கூடிய வாதங்களாகவோ விவாதங்களாகவோ நிச்சயமா கிடையாது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்ரார் அஹமது சொல்றாங்க, இந்த நசஹ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறதுனால தானே இதெல்லாம் வருது. அதனால நீங்க ஒட்டுமொத்தமா எப்படி மூசா நபிக்கு தௌராத் அப்படியே பலகையில ஒரே நேரத்துல கிடைச்சிச்சோ அதே மாதிரி ஒரே நேரத்தை முழு குரானையும் வாங்கி கொடுங்க. ஒரே நேரத்துல வாங்கி கொடுக்க வேண்டியதானே நீங்க. அப்படி கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வராதுல்ல, பிரச்சனைகள் வராதுல்ல. ஒரே நேரத்துல வாங்கி கொடுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தர்றீங்க. இப்படியான கேள்விகளை கேட்குறாங்கம்மா. இவங்களுடைய கேள்விகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சாதாரணமா நமக்கு இது வரைக்கும் பார்த்த பகுதிகளிலே தெரியுமா. இவங்க எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மாடு விஷயத்துல அவங்க கேட்ட கேள்விகள் நம்ம எல்லாருமே தஃப்சீர்ல பார்த்தோம். எத்தனை கேள்விகள். அதனுடைய நிறம் என்ன இருக்கும், அது எப்படி இருக்கும், கேள்விகளை கேட்டு 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 கடினமாக்கி கொண்டார்கள் தங்களுடைய விஷயத்துல. எவ்வளவு தூரம் அவங்க அந்த கேள்விகளை நம்பிக்கை இல்லாம கேட்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து கடினமான சட்டங்கள் தான் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப தங்களுடைய நபியான மூசா நபிக்கிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட தெரிஞ்ச அந்த சமுதாயத்துக்கு நபிக்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டையும் கேட்கிறாங்க கேள்விகள். கேட்க சொல்லி தூண்டியும் விடுறாங்க. ரெண்டுமே நடக்குதுமா அந்த இடத்துல. யூதர்களுடைய வலையில விழுந்துட்டா ஈமான் பறிபோகுங்கிற எச்சரிக்கையும் இந்த ஆயத்துல இருக்குமா. அல்லாஹ் சொல்ல, துரீதூன, நீங்கள் கேள்வி கேட்க நினைக்கிறீர்களா, கேள்விக்குறி. துரீதூன, இந்த அம்ங்கிற வார்த்தையே இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த அப்படிங்கிறத கேள்வி பொருளையும் வச்சுக்கலாம், அவ்வாறல்ல அப்படிங்கிற பொருளையும் வைக்கலாங்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கம்மா. என்ற வினை சொல்லுக்கு வினாவின் பொருளே தரலாம். கேள்வி நீங்க நினைக்கிறீங்களா, துரீதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி பொருள் கொடுக்கலாம். அல்லது இல்லைன்னா அப்படி நம்ம கேட்டோம்னு சொன்னாதான் நீங்க அப்படி கேட்க விரும்பாதீங்க, ஏன்னா அப்படியா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ கேட்க விரும்பாதீர்கள்ங்கிற எச்சரிக்கை அதுக்குள்ள இருக்கு. இல்லைன்னா பல் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கலாம். பல்னா
அப்படி இல்ல, நீங்க கேட்க விரும்புறீங்க, இது உங்க எண்ணமாக இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குற்றத்தை உணர்த்தக்கூடிய விதமாகவும் இதை பொருள் கொள்ளலாம். அப்படிங்கிற வினா பொருள் வச்சு கேட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம் வரும்? கேட்காதீங்க அப்படிங்கிற கட்டளை நமக்கு தெரியுமாமா. அதே நேரத்துல இந்த அப்படிங்கிறத பல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் வச்சு நம்ம இதை புரிந்து கொள்ளலாமா. பல் அப்படிங்கிற அர்த்தத்துல வச்சோம்னா, நீங்க கேட்க விரும்புறீங்க, நீங்க வந்து மூசா நபி கிட்ட வந்து அந்த மக்கள் கேட்ட மாதிரி நீங்க நபி கிட்ட கேட்க விரும்புறீங்க என்று அல்லாஹு தஆலா இந்த சமுதாயம் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டுற மாதிரியும் இருக்கும். ரெண்டு விதமாகவும் இந்த இந்த அம்ங்கிற அந்த சொல்லை நம்ம புரிந்து கொள்ளலாம். துரீதூன, நீங்கள் நினைக்கின்றீர்களா, அன் தஸ் அலு ரசூலக்கும், அன் தஸ் அலு கேட்க ரசூலுக்கும் உங்கள் தூதரிடம், கமா சுஇல கேட்கப்பட்டதை போன்று மூசாவிடம் மின் கபில் இதற்கு முன்பதாக. மூசா நபி அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அந்த மாதிரி நீங்க கேட்க நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாம்மா. இன்னும் அல்லாஹ் சொல்றான், இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூதர்களுடைய வலையில விழுந்து இந்த முஸ்லிம்களும் இதே மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன எதுல முடியும்? வமையதபத்தலில் குஃப்ர பில் ஈமானி, இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை மாற்றிக்கொண்டவர்கள் ஃபகத் தல்ல சவா சபீல், நேர் வழியிலிருந்து தவறிவிட்டார் என்ற எச்சரிக்கை. இந்த இடத்துல இந்த கேள்விகளை பத்தி பார்க்கும் பொழுது இந்த கிபிலா மாறினது இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு பொறாமையை தூண்டிதான் இந்த கேள்விகளை அவங்கள கேட்க வச்சுச்சு. இப்போ பொதுவாகவே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து 3 வகையா பிரிக்கலாம். இஸ்லாம் அஹமது சொல்றாங்கம்மா. ஒன்னாவது கவுல், ரெண்டாவது அதாவது பேச்சு, ஹதீஸ், நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ்ல பதிவாகி இருக்குது. ரெண்டாவது அமல், சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் பண்ணினாங்க, அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு அவங்க அமலை பார்த்து அந்த செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஒன்னாவது கவுல், ரெண்டாவது அமல், மூணாவது என்னன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு செயல் நடக்குதுன்னா அது தவறா இருந்தா உடனே கண்டிச்சிருவாங்க. இல்ல அது சரியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதை கண்டிக்காம விட்டுருவாங்க. அப்ப அவங்க கண் முன்னால் ஒரு காரியம் நிகழ்ந்து அதை அவர்கள் தடுக்காமல் இருந்திருந்தார்கள் என்றால் அதையுமே ஏற்புடைய ஒரு விஷயம்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு அவங்க வாய் திறந்து பேசின பேச்சு, ரெண்டாவது அவர்கள் செய்து அதை இந்த மாதிரி செஞ்சாங்க எங்க நபின்னு சொல்லி சஹாபாக்கள் மூலமாக நாம் கேள்விப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், மூணாவது அவர்களுடைய காலத்தில் அவர்கள் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை வந்து அதை ஆமோதிச்சு அதை மறுத்து பேசாமல் இருந்தாங்கன்னா இது வந்து ஏற்புடையது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த முறையில தான் அவங்களோட வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கே தவிர ஏடா கூடமான கேள்விகள் நம்முடைய சஹாபாக்கிடம் அவர்கிட்ட கேட்கப்படல. இதை பத்தி இப்னு கஸீர் ஆசிரியர் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்கம்மா. ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லியிருக்காங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களை விட சிறந்த சமுதாயத்தார் யாரையுமே நான் கண்டதில்லை. அவர்கள் வெறும் 12 பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்டுள்ளார்கள். அவங்க கேள்வின்னு கேட்டது 12 விஷயம்மா. அந்த முத்தான 12 விஷயங்களையுமே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பதிவு பண்ணிட்டான். எஸ் அலூனக, நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன் முழுக்க வர எஸ் அலூனக அனில் அஹில்ல, எஸ் அலூனக அனில் யதாமா, இப்படி அனாதைகளை பற்றி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பர்சனல் எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் அவங்க கேட்டாங்க. உம்மிடம் கேட்கிறார்கள்னு சொல்லியே சஹாபாக்கள் கேட்ட கேள்வியையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அல்லாஹு தஆலா பதில் கொடுத்திருப்பான் குர்ஆனுடைய ஆயத்துக்கள். 12 பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்டுள்ளார்கள். அது அனைத்துமே குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை சொல்றாங்க. இப்படி ஒண்ணா அவங்க கேட்ட விஷயங்கள் அத்தனை காலகட்டத்துக்கும் 12 விஷயங்கள் கேட்டிருக்காங்க. 12 விஷயங்களுமே முழுக்க நமக்கு குர்ஆன் ஆயத்தாக வந்திருக்கு. இன்னும் அவங்க கேட்டாங்கிற ஹதீஸ்ல பார்த்தோம்னா எதுலையுமே விதண்டாவாதமாக கேட்டிருக்க மாட்டாங்கம்மா. அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, பெரும்பாலும் அவங்க கேட்டது சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னத் அல்-இஸ்ஸார்ல பின்வரும் வசனங்களையும் பாருங்க. இது ஃபுல்லா அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தோழர்கள் கேட்ட கேள்விகளாக 2189, 2215, 2222, 5:4, 5வது சூரா 4வது ஆயத், 7வது சூரா 187வது ஆயத், 8வது சூரா 1வது ஆயத், 17, 85, 18, 63, 20, 105 இந்த ஆயத்துக்களை எல்லாம் அவங்க கேட்ட கேள்விகளே அப்படி குர்ஆன்ல அப்படி இப்படி கேட்டார்கள்னு சொல்லியே அல்லாஹ் அதற்கான பதில்களை கொடுக்கிறான். இது அல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட கேள்விகள்லாம் எந்த முறையில இருந்துச்சுன்னு சொன்னா, பெரும்பாலும் எது சிறந்தது, ஐயுல் அமால் அஃதல்,
அந்த மாதிரி தான் இருக்கும். எது சிறந்த அமல்னு சொல்லி காட்டுங்க யார சொல்லலாம், அப்படிதான் இருக்குமே தவிர வேற கடமைகள் குறித்து கான்ட்ராவர்ஷியலா அந்த மாதிரி கேள்விகள் எதுவுமே இருக்காது. கடமைகள் குறித்த கேள்வி இல்ல. அப்படியே கடமைகள் குறித்த என்ன கேள்விகளோ கேட்டாங்களோ அதெல்லாம் குரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தேவையில்லாத கேள்விகள் எப்பவுமே நமக்கு பிரச்சனைகளை தான் வளர்க்குமா. இதற்கு அழகா ஒரு உதாரணம் இருக்குது. பெருமானா சல்லாசம் அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு எதை பத்தி இதை செய்யுங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டனோ, இதை செய்யுங்கன்னு சொன்னனோ அல்லது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லாம விட்டுட்டனோ, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்காமல் விட்டு விடுங்கள். செய்யுங்கள், இதை செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம் என்று எதை பற்றி நான் சொல்லாமல் விட்டு விட்டேனோ. கவனிங்கம்மா, அவங்க எவ்வளவு அழகா சொல்லிருங்க. எதை பற்றி செய்யுங்கள், எதை பற்றி செய்யாதீர்கள் என்று நான் சொல்லாமல் விட்டு விட்டேனோ அதை பற்றி அதிகமாக கேள்வி கேட்காமல் நீங்களும் விட்டு விடுங்கள். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அழிஞ்சு போனதெல்லாம் அவங்க தங்க நபிமார்களிடம் அதிகமாக கேள்வி கேட்டதுனாலையும் அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு கொண்டதுனாலையும் தான். எனவே உங்களுக்கு ஒன்றை கட்டளையிட்டால் முடிந்த அளவுக்கு அதை செயல்படுத்துங்கள். ஒரு விஷயத்தை தடுத்தா விலகி கொள்ளுங்கள். அதாவது என்னன்னா, நபிசல்லாசம் செய்யுங்கன்னு சொன்னா செய்யணும், செய்ய வேண்டாம்னா தடுத்து கொள்ளணும். அதை விட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்லாததையோ செய்ய வேண்டாம்னு சொல்லாததையோ அதை பத்தி இது திரும்ப திரும்ப விதண்டாவாதமாக கேள்வி கேட்கறது சிக்கல்ல தான் முடியும். அதற்கு ஒரு சம்பவமும் சொல்றாங்கம்மா, தப்சீர்ல பதிவு செய்யறாங்க. ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் சஹாபி எந்திரிச்சு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு வருஷமுமான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அவர்கள் வேற பக்கம் திரும்பி உட்கார்றாங்க. அந்த பக்கம் போய் மறுபடியும் கேட்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமுமா? மறுபடியும் கேட்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமா? 3 தடவை கேட்கிறாங்க. கேட்டோன்னே பெருமானா ஸல்லல்லாஹு அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, வருஷத்துக்கு வாழ்க்கையில ஒரு தடவை தான் ஹஜ்ஜு கடமை, நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா. அவங்க கேட்ட கேள்வி என்னது? ஒவ்வொரு வருஷமும் கடமையா, ஒவ்வொரு வருஷமும் கடமையான்னு நபிசல்லாசம் அந்த பக்கம் திரும்ப திரும்ப மறுபடியும் போய் 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 கேட்கிறாங்க. அப்போ நபிசல்லாசம் அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க, நான் மட்டும் ஆமான்னு பதில் சொல்லியிருந்தா ஆண்டுதோறும் உங்களுக்கு அது கடமையாக்கியிருக்கோம். அப்படி கடமையா இருந்தா உங்களால அந்த கடமையை நிறைவேற்ற முடியாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயத் முஸ்லிம்களுக்காக இறங்கிருக்கா இல்ல யூதர்கள் கேள்வி கேட்கறதுக்காக இறங்கினதா அப்படிங்கிற விஷயத்துல ஷைகுல் ஹிந்த் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க இது முஸ்லிம்களுக்காக உள்ளதுன்னு சொல்றதுக்கு ஆதாரமா எதை சொல்றாங்கன்னா, இதுல யார் இப்படி கேள்வி கேட்கிறாங்களோ இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை மாற்றிக்கொண்டவர், வமையத்த பத்தலில் குஃப்ரபில் ஈமான், இறை மறுப்புக்கு ஈமானுக்கு பதிலாக இறை மறுப்பை மாற்றிக்கொண்டவராக இருக்க வேண்டாம்னு சொல்றப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னா, ஈமான் கொண்ட ஒரு மனிதர் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுனால இது முஸ்லிம்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும்னு சொல்றாங்க. வல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லா. இன்னும் எந்த மாதிரியான கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இப்படி ஒரு ஆயத்து இறங்குறதுக்கு பின்னணியில என்ன சம்பவம் இருக்குங்கிறதையும் இப்னு கசீர் ஆசிரியர் பதிவு செய்யறாங்கம்மா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை ராஃபியர் பின் ஹுரைமலா வஹப் பின் ஜைத் 2 பேரும் நபிசல்லாஹு அவங்ககிட்ட வர்றாங்க. சொல்றாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வானத்திலிருந்து ஒரு வேதத்தை எங்க மேல இறக்கி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தா அதை நாங்க ஓதுவோம். எங்களுக்காக ஆறுகளை பொங்கி ஓட சொல்லுங்க. எங்க பாலைவனத்துல சொல்றாங்கம்மா, எங்களுக்காக ஆறுகளை பொங்கி ஓட சொல்லுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை நாங்க ஏற்று பின்பற்றுவோம். இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவங்க இப்படி சொன்ன பொழுதுதான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை கொடுத்தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி கேட்கறதுன்னு கேள்வி மட்டும் கேட்கறது இல்லம்மா, இதை வாங்கி கொடுங்கன்னு கேட்கலாம், அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கேள்வி கேட்கறதுங்கிறது பல அர்த்தத்துல வரும். ஒரு விஷயம் வேணும்னு கேட்கலாம், கேலிக்காக கேட்கலாம், நமக்கு தெரியுங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக கேட்கலாம், உண்மையிலே விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக கேட்கலாம், ஒருத்தர் சொல்றதை நமக்கு மறுத்து பேசுறதுக்காக அதுக்கு அகைன்ஸ்டாவும் கேட்கலாம். இப்படி பலவிதமான விஷயங்கள்ல கேட்கலாம். இவங்க இதையெல்லாம் கேட்டதுனாலதான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கியிருக்கான். யாருன்னா ராஃபியர் பின் ஹுரைமல்லாவும் வஹப் பின் ஜைத் 2 பேரும் நபிசாசம் அவங்கள்ட்ட இந்த விஷயங்கள்லாம் கொடுங்க, அப்ப நாங்க நம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்காக தான் இந்த வசனம் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க பதிவு செய்யறாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, குறைஷி குலத்தார் மக்கால இருக்க அவங்க மக்கால நபிசாசம் இருக்கும் பொழுது சஃபா மர்வாங்கிற 2 மலையும் தங்கமா எங்களுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. தங்கமா எங்களுக்கு மாத்தி கொடுத்துருங்க, நாங்க உங்களை நம்புறோம் இப்படி கேட்டிருக்காங்க.
அதுக்கு நபிசாசம் அவங்க சொல்றாங்க, சரி நான் மாத்தி கொடுக்கிறேன், ஆனா அது இஸ்ரவேலர்களுக்கு அருளப்பட்ட உன்கலம் அல் மாயிதா மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிடும். ஈசா நபி அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட மக்கள் கேட்டாங்க, உங்களை நாங்கள் நம்பணும்னா வானத்துல இருந்து, அது குரான் ஆயத்திலே இருக்குமா இன்ஷால்லா பின்னாடி பார்ப்போம், ஒரு உணவு தட்டு இறங்கணும், அதை அதை பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் இறை மறுப்புக்கு போனதுனால கடுமையாக தண்டிக்கப்பட்டாங்க. அது பத்தின விவரங்கள் பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்ல பார்ப்போம் நம்ம. அப்போ அதை சொல்றாங்கம்மா, இஸ்ரவேலர்களுக்கு அருள பெற்ற உன்களத்தை அல் மாஇதா போன்று உங்களுக்கு அமைந்துவிடும். அதாவது அந்த அந்த சாப்பாட்டு களம் தட்டு அருள பெற்ற பிறகு இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு கடுமையான தண்டனை கிட்டியது. உடனே அவங்க அதை மறுத்துட்டு, வேண்டாம் எங்களுக்கு வாங்கி தர வேணாம் பின் வாங்கிட்டாங்களாம். இந்த விஷயத்த சொன்ன உடனே தங்கம்மா மாத்தி கொடுங்கன்னு கேட்டவங்க அப்படி பின் வாங்கி போயிட்டாங்களாம். அதே மாதிரி மூசா நபி அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட பனி இஸ்ராயல்கள் ரொம்ப பிடிவாதமாகவும் கேட்டிருக்காங்க, அடம் பிடிச்சு கேட்டிருக்காங்க, மறுத்தும் கேட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் அவங்க கேட்ட மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டையும் அதே குணத்தோட பிடிவாதம் பிடித்து நச்சரித்து கேட்டவர்களை அல்லாஹு தாலா இந்த வசனத்துல கண்டிக்கிறான். இப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இறை நம்பிக்கைக்கு பதிலாக இறை மறுப்பை கொள்முதல் செய்து கொண்டவர்கள், அவங்க நேர் வழியிலிருந்து தவறிவிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா அவர்களை பற்றி சொல்றான். பொதுவா நபிமார்கள் விஷயத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னா, நபிமார்களை ஏற்று அவங்கள பின்பற்றி அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் தான் நம்ம எல்லாருமே. ஏன்னா நபிமார்களை அதுக்காக தான் உலகத்துக்கு எல்லாம் அனுப்பியிருக்கான். அப்ப அப்படி நடக்க வேண்டியவங்க அதுல இருந்து பிறண்டு அவங்கள மறுத்து அவங்களுக்கு மாறு செஞ்சு குஃப்ரியத்தினுடைய அடிப்படையிலையும் பிரிவாதத்தின் பேரிலையும் தேவையில்லாத கேள்விகளை கேட்டா அவங்க நிலையும் இதுதான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல கடுமையாக கண்டிக்கிறாமா. 14வது அத்தியாயத்துல 28, 29வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்கம்மா. அலம் தர இலல்லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரன் வ அஹல்லு கௌமஹும் தாரல் பவார் ஜஹன்னம் யஸ்லௌனஹா வ பிக்ஸல் கரார். அல்லாஹுடைய அருட்கொடையை குஃப்ராக நிராகரிப்பாக மாற்றி தம் சமூகத்தாரை அழிவின் வீட்டில் இறக்கி வைத்தவர்களை நபியே நீர் பார்க்கவில்லையா? அழிவின் வீடான நரகம், அதில் அவர்களும் புகுவார்கள், தங்குமிடமான அது மிக கெட்டதாகும். இதை சொல்லி இப்னு கசீர் ஆசிரியர் இந்த ஆயத்துக்கான தப்சீரை முடிக்கிறாருமா. அல்லாஹ் தாலா தேவையற்ற கேள்விகளை கேட்பதை விட்டும் நம்மை பாதுகாத்தருள்வானாக. இந்த இடத்துல யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலேயே நேர்வழியை நாங்க பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பேரால இயக்கங்கள்னு பேரால நிறைய கேள்விகள் அதிகமாகுதுமா. இதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்ம நல்லா பாதுகாக்கணும் நம்ம எல்லாரையும். இந்த கேள்விகள் அது யார்கிட்ட கேட்கிறோம், என்ன கேள்விகளை கேட்கிறோம், புரிஞ்சு கேட்கிறோமா, நமக்கு உண்மையிலே விளக்கம் தெரிஞ்சு கேட்கிறோமா, எதுவும் தெரியாம ஒரு முட்டாள்தனமான கேள்விகளால நம்முடைய சமுதாயமே பிரிஞ்சு கிடக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லைம்மா. இந்த ஆயத்துல நமக்கு நிறைய அறிகுறிகள் இருக்கு. அல்லாஹு தாலா எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்து சொல்லக்கூடிய ஆயத் வத்த கசீரும் வத்த விழைகிறார்கள், விரும்புகிறார்கள், கசீருன் அதிகமானோர், மின் அஹ்லில் கிதாபி வேதக்காரர்களில், லவ் எருத்தூனக்கும் உங்களை மாற்றி விடுவதற்கு, மிம் பஅதி ஈமானிக்கும் நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு, குஃபாரா நிராகரிப்பாளர்களாக, இறை மறுப்பாளர்களாக. எதனால இப்படி பண்றாங்க? இதை பத்தி அல்லாஹு தாலா ஏற்கனவே சொல்லியிருக்காமா. அந்த ஆயத்தை நம்ம பார்த்துட்டோம். லா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வலல் முஷ்ரிகீன ஐ யுனஸ்ஸல அலைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட இருந்து ஒரு ரஹமத், ஒரு கிருபை இறங்குவது, ஒரு கிருபை நம்முடைய மேல இறங்குறத அவங்களுக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? லா யவது விரும்ப மாட்டார்கள். யாருன்னா இணை வைப்பாளர்களும் வேதக்காரர்களும் இருக்கக்கூடிய நிராகரிப்பார்கள். லா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வலல் முஷ்ரிகீன். அவங்க இணை வைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, வேதக்கார நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எது பிடிக்காதுன்னா ஐ நஸ்ஸல அலைக்கும் மிர் ரஹ்மத்தின், அல்லாஹு தஆலா இருந்து ஒரு கிருபை, ஒரு அருட்கொடை நமக்கு இறங்குறது கண்டிப்பா அவங்க விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா. வத்த கசீரும், அங்க லா யவத்துல்லதீன்னு சொன்ன அல்லாஹு தஆலா இங்க வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாபி. அவங்க விரும்புறாங்க. எதை விரும்புறாங்கன்னா, எப்படியாவது ஈமானை விட்டு பிரிச்சிடணும். பொதுவா
பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியத்துக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறாங்கம்மா. உதாரணமாக நல்ல பையன் ஒரு ஹாஸ்டலில் ஒரு ரூமில் தங்கியிருக்கான், நல்லா படிச்சுட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு பையன், அவன் சரியாக படிக்காதவன், அவனோட ஜாயின் பண்ணுறான். இப்போ அவனுக்கு 2 தாட் வரும். ஒன்று, அவன் படிக்கிறத பார்த்து தானும் படித்து நல்ல பிள்ளையாடுன்னு நினச்சி திருந்துறது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, எப்படியாவது நச்சரிச்சு வாடா நம்ம அது பண்ணலாம், வாடா இது பண்ணலாம் அப்படின்னு அவனையும் சேர்த்து வழிகேட்டில் இழுக்கிறது. திருந்துறதுங்கிறது ரொம்ப ரேர். எப்படியாவது, ஏன்னா பிடிக்காது, பொறாமை. இவன் மட்டும் நல்லா படிக்கிறானே, இவன் நல்ல பிள்ளையா இருக்கிறானே, இவன் நல்லவனா இருக்கிறானே அப்படிங்கிறது பொறாமையின் காரணமாக எப்படியாவது அவனை இழுத்துடணும், நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அவனை நச்சரிச்சு தன்னுடைய பாதைக்கு கொண்டு வர்றதுக்காக வழி கெடுக்கிறது. இந்த மாதிரியான கொள்கையில தான் இவங்க இருக்கிறாங்க. யாருன்னா இணை வைப்பாளர்கள், அந்த வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள். அவங்களுக்கு அத்தனைக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு என்ன விஷயம் உண்மைங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ அவங்க அந்த வேதக்காரர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது இவங்களுடைய ஈமான பறிச்சிடணும், இவங்க ஈமான் இல்லாம இருந்துடணும். இதுக்கு என்ன காரணம்? தெளிவா இல்ல. ஹசதம் மின் இந்தி அன்ஃபுசிஹிம் மின் பகதி மா தபையன லஹமுல் ஹக். ஹசத், பொறாமதா காரணம். அது எதுக்கப்புறம் மின் இந்தி அன்ஃபுசிஹிம், அவர்களிடம் இருக்கக்கூடிய பொறாமை, மின் பகதி மா தபையன லஹமுல் ஹக், உண்மை தெளிவாக தெரிந்த பிறகும். அவங்களுக்கு நல்லா தெரியும் இறுதி வேதம் இது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, எங்க வந்து இறங்குவாங்க, அவங்களுடைய அங்க அடையாளங்கள் முதற்கொண்டு, அதாவது தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஒரு பெற்றோர்கள் எப்படி புரிந்து வைத்திருப்பார்களோ அந்த அளவுக்கு தெளிவாக அவர்கள் புரிந்து வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அவ்வளவு தெளிவாக தெரிந்து கூட அவர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாவுடைய எல்லாத்தையும் மறுக்கிறாங்க, அல்லாவுடைய தூதரை மறுக்கிறாங்க, குரானை மறுக்கிறாங்க. எல்லாத்தையும் மறுத்தது மட்டுமல்லாமல் அந்த பொறாமையின் காரணமாக எப்படியாவது இவர்கள் அந்த ஈமான் கொண்ட மக்களையும் முழுக்க ஈமானை விட்டு வெளியே அது அன்னைக்கு மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைமை தான். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். ஈமானை விட்டு எப்படியாவது எடுத்து குஃப்ரியத்துல போட்டுறணும், ஒழுக்க குறைவுல போட்டுறணும் அப்படிங்கிற அந்த துடிப்பு அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். இது அல்லாவே சொல்லி காமிக்கிறாமா. சரி, இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க, என்ன செய்யணும்? ரொம்ப அழகா அல்லாஹ் சொல்றான், ஃபஅஃபு வஸ்ஃபஹு, ஃபஅஃபு வஸ்ஃபஹு. அந்த மதீனால இவ்வளவு சிரமங்களை பற்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? ஃபஅஃபு, அவர்களை நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டு விடுங்கள். வஸ்ஃபஹு, வஸ்ஃபஹுனா என்னன்னா, சஃப்ஹானா பேப்பர், பேப்பர் ஒரு அப்படி பேப்பரை திருப்புறோம் பார்த்தீங்களாமா, பொருட்படுத்தாமல் அப்படி திருப்பிடுறது. அது திருப்பிட்டு அடுத்த பேஜ், அடுத்தது பாருங்க, விட்டுருங்க. அவங்க கிட்ட எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம், விட்டுருங்க அவங்கள. வஸ்ஃபஹு, ஆனா இது நிரந்தரம் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வரும் வரை. எந்த உத்தரவு? மறுபடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து போர் செய்யக்கூடிய உத்தரவு வந்தது. அது வரைக்கும் அதான் அல்லாஹ் சொல்றான், ஹத்தா யக்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வரும் வரை. இந்த உத்தரவா எதை சொல்றாங்கன்னா, சூரத்து தௌபாலம்மா, சூரா தௌபால 29வது ஆயத்மா, 29வது ஆயத்துலதான் அந்த அம்ர். அல்லாஹ் சொல்றானே, பொறுமையோடு இருங்க, நீங்க பொருட்படுத்தாம விட்டுருங்க. பக்கம் திருப்புவதை போல அதை அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போங்க. இப்போதைக்கு எதுவும் அவங்கள எதிர்த்து போர் செய்யறது எதுவும் செய்யாதீங்க, பொறுமையாக இருங்கன்னு சொன்னா அல்லாஹ். எது வரைக்கும்னா, இது குறிப்பிட்ட கால வரையறைக்கு உட்பட்டதுன்னு தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. இது தொடர்ந்து எப்பவுமே நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லல. அல்லாஹ் உங்களுக்கு எதிர்ப்பதற்கான உத்தரவு கொடுப்பான், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. மாஷா அல்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எவ்வளவு தூரம் இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இருந்ததுங்கிறதை இந்த குர்ஆன் ஆயத் நமக்கு உணர்த்துதுமா. இறை உத்தரவு வரும் வரை அந்த பொறுமையை தான் அவங்க கடைபிடிச்சாங்க. எப்போ அந்த இறை உத்தரவு வந்துச்சுன்னு சொல்லி சூரத்து தௌபால 29வது ஆயத்தை சொல்றாங்கம்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قاتلوا الذين لا يؤمنون بالله ولا يوم الآخر ولا يحرمون ما حرم الله ورسوله ولا يدينون دين الحق من الذين أوتوا الكتاب حتى يعطوا الجزية عن يد وهم صاغرون. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்து அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளாமலும், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஹராமாக்கி வைத்தவற்றை அவர்கள் ஹராமாக்கி வைக்காமலும், சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கின்றார்களே, அத்தகையோரிடம் அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும் நிலையில் தம் கையால் ஜிஸ்யா வரியை அவர்கள் கொடுக்கும் வரை போரிடுங்கள். இந்த போர் உத்தரவு வருதுமா.
பொதுவா இந்த ஜிஸ்யான்னு சொன்னாலே நம்மோட ஹிஸ்டரியை பொறுத்தளவுக்கு அது ஏதோ முஸ்லிம் மன்னர்கள் வந்து நம்முடைய மாற்று மத கவுமுகள் மீது ஒரு அடக்குமுறையை விதிச்ச மாதிரி ஒரு தவறான ஒரு போங்கு நம்ம எல்லாருக்குமே இருக்குமா. இதை பற்றியும் இந்த குரானுடைய விரிவுரையில வருதுமா. அதாவது ஜிஸ்யா வரி அப்படிங்கிறது எதற்காக, இது நம்ம முஸ்லிம்களுக்கே நிறைய பேருக்கு இது தெரியாதுமா. எதற்காக விதிக்கப்பட்டதுன்னா, ஒரு சமுதாயத்துல ஒரு முஸ்லிம் மன்னர் அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சமுதாயத்துல நம்ம எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அப்படி மற்ற அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, இது சண்டை போருக்கு அதுக்கு இதுக்குன்னு வரும் பொழுது அந்த போர் வீரர்களாக இருக்கக்கூடியவங்க அதுக்காக உயிரை விடுவாங்க, எல்லாத்துலயும் இருப்பாங்க. அப்போ அந்த மாற்று மத மக்களுக்கான பாதுகாப்பு பொறுப்பையும் இந்த இஸ்லாமிய வீரர்களே எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த அந்த வீரர்களுக்கான படை செலவு இது எல்லாத்தையும் ஒரு கட்டணமாக இவர்களிடம் வசூலிக்கப்படுகிறது. இவங்களுக்குரிய பாதுகாப்பு, இவர்களுக்குரிய எல்லாத்தையும் அவங்க பண்றாங்க. அப்போ ஒரு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதற்குத்தான் ஜிஸ்யா வரி. இந்த ஜிஸ்யா வரியை தான் ஒரு அடக்குமுறை வரி அப்படின்லாம் நம்முடைய வரலாறுல திரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இஸ்லாமிய ஆட்சியில இன்னைக்கு கூட சில கண்ட்ரீஸ்ல அது இருக்குமா, கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ் இருக்கணும். இன்னைக்கு சிங்கப்பூர்ல எல்லா இடங்கள்லயுமே அது இருக்குமா. அதாவது அங்க இருக்க வாலிபர்கள் கம்பல்சரியா இவ்வளவு காலம் வந்து மிலிட்ரியில சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் பொழுது அங்க இருக்க எல்லா முஸ்லிம்களும் கண்டிப்பாக இராணுவ சேவை ஆற்றணும். இது கட்டாயம். இந்த கட்டாயத்தை மற்ற மத மக்கள்கிட்ட திணிக்கல அந்த அரசாங்கம். அப்போ திணிக்காம இருக்கும் பொழுது அந்த மக்களிடமிருந்து இந்த இராணுவத்துக்காக வேண்டிய செலவு அவர்கள் இந்த மாதிரியான கஷ்டமான பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற நிலையில இதற்கான செலவுகளை ஒரு வரியாக பெற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் ஜிஸ்யா வரின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சட்டம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து தௌபால 29வது ஆயத்துல போரிடுங்கள், அப்படி அப்படி அந்த மக்கள் வந்து அடிபணிய ஒத்துக்கொண்டால் அவர்களிடம் ஜிஸ்யா வரி விதித்து அவர்களுக்குரிய பாதுகாப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரிதான் இதை நம்ம அர்த்தம் கொள்ளணும். ஜிஸ்யா வரிங்கிறது அடக்குமுறை வரி அப்படிங்கிறதுலாம் தவறான விஷயம். கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ் முஸ்லிம்கள் கண்டிப்பா இருக்கணும், அந்த கட்டாயம் இவங்களுக்கு கிடையாது. அதற்கு பதிலாக இந்த பணமாக அவர்கள் செலுத்துறாங்க. இந்த ஜிஸ்யா வரியை அவர்கள் மீது செலுத்தி அல்லாஹு தாலா இந்த போருக்கான உத்தரவு எப்போ இந்த ஆயத்துல பிறப்பித்தானோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். இதத்தான் ஹத்தா யக்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை ஃபஅஃபு வஸ்ஃபஹு, நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டு விடுங்கள். அவங்க என்ன பண்ணாலும் என்ன பொறாமையினால அவர்கள் உங்கள் ஈமானை பறித்து உங்களை இறை மறுப்பாளர்களாக ஆக்கிவிட துடித்து என்னென்ன சதிகள் செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் விட்டு விடுங்கள். ஆனா விட்டு சும்மா இருக்க சொல்லல, என்ன செய்யணுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُمْ. அகீமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்து ஸகா, ஸகாத் கொடுங்கள். இந்த இடத்துல இது ரெண்டுக்கும் உள்ள விஷயம் பத்தி இஸ்ஸாரா மதரஸ் சொல்றாங்கம்மா. சலா, தொழுகை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கடமையை அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே இருக்கக்கூடிய கடமையை நிறைவேற்றுறது. இந்த இடத்துல ரொம்ப அழகா சலாத்துல் உஸ்தா, அது நடுத்தொழுகையை பேணி கொள்ளுங்கள்னு குரான்ல தொழுகையை பத்தி வருமா. அதற்கான விளக்கமாக பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்றாங்க, தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நடுவில் இருக்கக்கூடிய அந்த நேரங்களிலும் பேணுதலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அது குறிக்குது. பேணிக்கொள்ளுங்கள். அந்த தொழுகை நேரத்துல மட்டும் நம்ம வந்து பக்தியா இருந்துட்டு தொழுகைக்கு இடைப்பட்ட அந்த நேரங்கள்ல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்ந்துக்கலாம், பாவத்தை எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த தொழுகைக்கு இடைப்பட்ட அந்த நேரங்களிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்னு நமக்கு வந்து இஷா, நம்ம அதிகமான நேரம் இடைவெளி வந்து இஷா டு ஃபஜ்ர் பெரும்பாலும் தூக்கத்துல போயிடுது. அதனால பிரச்சனை கிடையாது. மற்ற தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நேரங்களிலும் பேணுதலாக இருக்க வேண்டும். அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விளக்கத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. வஆத்து ஸகா, இந்த ஸகாத் அப்படிங்கிறது பொருளை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், அது எவ்வளோ ஹலால், அதுல எத்தனை பங்கு எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும், அப்ப யார் யாருக்கு என்ன எல்லாமே இதுல வந்துரும். ஸகாத்துங்கிறப்ப பொருளை கணக்கிட ஆரம்பிச்சிருவோம். அது ஹலாலா சம்பாரிச்சு கொடுக்கறது தான் ஸகாத்துன்னு பேரு. நம்ம ஹராமா ஒருத்தனை வஞ்சிச்சு வாங்கி கொடுக்கறது ஸகாத்ல சேராது. அப்போ அது எப்படி ஹலாலா சம்பாதிக்கணும், எப்படி அதை ஹலாலா செலவு பண்ணணும், எப்படி அதை உரிமையுடையவர்களுக்கு கொடுக்கணும், எப்படி அதை ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ இறைவனுக்கும் அடியானுக்கும் இருக்கின்ற கடமைகள், சக மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கடமைகள், இது எல்லாத்தையும் சரிவர செய்யணும்.
அவர்கள் செய்யக்கூடிய அந்த யூதர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் விட்டுவிடக்கூடிய அதே நேரத்தில் நாம் நம் மார்க்க கடமைகளில் நாம் உறுதியாக இருக்க வேண்டுங்கிறதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதுல உறுதிப்பட சொல்றாமா. வமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும், நமக்காக நம்மளுடைய ஆத்மாக்களுக்கு, உங்கள் ஆத்மாக்களுக்காக நீங்கள் என்ன முற்படுத்தி வைத்தீர்களோ இந்த நன்மைகளைமா, மின் ஹைரின், இந்த நன்மைகளை தர்மமாக, தொழுகையாக நம்ம என்னென்னவெல்லாம் முற்படுத்தி வைத்தோமோ, தஜிதூஹு இந்தல்லாஹ், அதை எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட நம்ம கண்டுகொள்வோம். எதையுமே என்ன செய்ய மாட்டோம், உலகத்துல நம்ம இழந்து விட்டுட்டு போயிட மாட்டோம். நாம் செஞ்ச நன்மைகளை அல்லாஹ்விடம் சிறந்ததாக கண்டுகொள்வோம். இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்கின்றவற்றை பார்த்து கொண்டே இருக்கின்றான். இப்போ இப்னு கஸீர் ஆசிரியர் இந்த 109வது ஆயத்துக்குமா, அதாவது வேதக்காரர்கள் பெரும்பாலும் பொறாமையில இருக்காங்க, அவங்க ஈமானை விட்டு குஃப்ரியத்துக்கு மக்களை திருப்பி விட நினைக்கிறாங்கிற அந்த கருத்து சொல்றான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த இடத்துல இது எதுக்காக இறங்குச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்கம்மா, ஹுயை பின் அக்தப், அபு யாசிர் பின் அக்தப், இந்த 2 அரபு யூதர்களும் எல்லாரை விட முஸ்லிம்கள் மேல ரொம்ப கடுமையான பொறாமையுடையவர்களாக இருந்தாங்கம்மா. 2 பேரும் ரொம்ப கடுமையான பொறாமையுடையவர்களாக இருந்தாங்க. அதனாலதான் அந்த 2 பேரையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டே சொல்லி இருந்தானா. அந்த 2 பேரும் ரொம்ப கடுமையான பகைவர்களாக இருந்தாங்க. மக்களை இஸ்லாத்திலிருந்து திசை திருப்புறதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் அவங்க செஞ்சாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்குனா. அவர்கள் அவ்வளவு கடுமையாக ஈமானை விட்டு வெளியேற்ற முயற்சி பண்றாங்கன்னு அந்த 2 பேருக்காக தான் இந்த ஆயத்தை இறக்குனா அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல வந்திருக்குமா, இந்த யூதரான கஅப் பின் அல் அஷ்ரஃப், ஒரு யூதர், ஒரு நல்ல கவிஞர் இல்லாம ஒரு கவிஞர், அந்த கவிதை நல்லா எழுதுவார். அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாக்கி கவி பாடிக்கொண்டிருந்தார். நல்ல கவிஞர்னு சொல்லலாமா, நான் கவிதை நல்லா எழுதுவார். அவர் அந்த தன்னுடைய புலமையை எப்படி பயன்படுத்துறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கி கவிதை எழுதுவார். இப்படி எழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குனா. அவருக்கு எவ்வளவுதான் கடினமா முயற்சி பண்ணுவாங்க, அவங்க இப்படித்தான் முயற்சி பண்ணுவாங்க, கவிதைகளா எழுதிட்டு இருந்தாரு, அவரை தாக்கிதான் இந்த வசனம் இறங்குச்சுன்னு சொல்றாங்கம்மா. உண்மை தெளிவாக தெரிந்த பிறகும் எதனால இப்படி பண்றாங்கன்னா அவங்க கொண்ட பொறாமை. அம்மா இந்த இடத்துல பாருங்க, குற்றச்சாட்டை வைப்பது அல்லாஹ், இதை விட பெரிய தண்டனை எதுவுமே கிடையாதுமா. அவங்க பொறாமையா இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லல, அவங்க பொறாமப்பட்டிருக்காங்கன்னு யாரோ அடுத்தவங்க நியாயவாதிகள் யாரும் சொல்லல, படைச்ச அல்லாவே சொல்றான் அவங்க பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பொறாமத்தை, அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெளிவாக தெரிஞ்ச பின்னாடி கூட அவங்களுடைய மனசுல இருந்த அந்த பொறாமை அவர்களை மறுக்க தூண்டி விட்டது. பொதுவா இந்த சொல்லும் பொழுது இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்கம்மா, கிளின்டன் அவங்கள சொல்றாங்க, ஏன் இந்த இவங்க அடிச்சுக்கிறாங்க, யூதர்களும் இவங்களும் அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, யூதர்களும் நம்முடைய முஸ்லிம்களும் ஒரு பகைமை வந்துட்டே தானே இருக்கு. அப்போ சொல்லுவாங்க, 2 பேருமே சகோதரர் பிள்ளைகள் தானே. ஒருத்தர் இஸ்மாயில் நபியுடைய வம்சம், ஒருத்தர் இஸ்ஹாக் நபியுடைய வம்சம். 2 பேரும் ஒண்ணு விட்ட சகோதரர்கள் மாதிரி தானே. ஏன் சகோதர சமுதாயத்துக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு அவருடைய பேச்சு ஒண்ணு குறிப்பிட்டு சொல்றாங்கம்மா. நம்மளுக்கு தெரியும் யூதர்கள் யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எதுல ஊறி போனாங்க, எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கான். அவங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எதுக்கு இவர்களுக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. ஆனா இவ்வளவு பொறாம அவங்களுக்குள்ள இருக்கும் பொழுது எப்படிமா அவங்க உண்மையை ஏற்றுக்கொள்வாங்க? அவங்க பிரச்சனையே அதுதானே. எப்படி இது இஸ்மாயில் நபி வம்சத்துக்கு மாறுச்சு, தங்கள்கிட்ட இருந்து மாறுச்சுங்கிறதுனா அவங்களோட பொறாமை. அதனாலதானே உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க மறுக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க ஏற்றுக்கொள்வாங்கம்மா? அல்லாஹ் இதை கடுமையாக கண்டிக்கிறான் இந்த ஆயத்துல. இந்த ஆயத்தை முடிக்கும் பொழுது இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், இதை அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாவான்னு இருக்குல்லம்மா. இந்த இடத்துக்கு மட்டும் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் பகிரங்கமா செஞ்சாலும் மறைமுகமா செஞ்சாலும் அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். எதுவுமே அவனுக்கு மறைந்தது அல்ல. ஆகவே நற்செயல் புரிந்ததற்காக, நன்மையையும் தீமையையும் புரிந்ததற்காக, நல்லது பண்ணியிருந்தாலும் சரி, அது தீமை பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கான பிரதிபலனை அல்லாஹு தஆலா நிச்சயம் கொடுத்தே தீருவான். அதற்கான பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல தெரிவிக்கிறான். இது பார்க்கறதுக்கு ஒரு தகவல் வாக்கியம், ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு.
அல்ல இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹு தாலா நீங்கள் செய்கின்றதை பார்க்கின்றான் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை வாக்கியமான தெரியாது. பார்த்த உடனே பார்க்குறப்ப தகவல் வாக்கியம், ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக தான் நமக்கு தெரியுது. ஆனால் இதுக்குள்ளாக உத்தரவும் கண்டனமும் அடங்கி இருக்கிறது. மக்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத மக்களுக்கு அல்லாஹ் இதன் மூலமா அறிவிக்கிறதுனால, இதன் மூலமாக ஒரு உத்தரவும் ஒரு கண்டனமும் இதுல இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும்னு தஃசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. இதை தெரிந்து கொண்டு அல்லாஹ்வை வழிபடுவதற்காக உழைக்கணும். ஏன்னா அந்த நன்மைகள் அவர்களுக்காக, நமக்காக. நாம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில அமல் செஞ்சு என்ன உழைக்கிறோமோ அது நமக்காக அல்லாஹ்வால் சேகரிக்கப்படுகிறது. இது அல்லாஹு தஆலா மறுமையில நமக்கு கூலியாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதைத்தான் அல்லாஹு தஆலா முஸம்மில் சூராவினுடைய கடைசியிலையும் சொல்லி காமிக்கிறாம்மா. இதையும் இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் அந்த கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. இதே மாதிரி தான் முஸம்மில் சூராவுடைய கடைசியிலையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَقْرِضُوا اللَّهَ قَرْضًا حَسَنًا وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ هُوَ خَيْرًا وَأَعْظَمَ أَجْرًا وَاسْتَغْفِرُوا اللَّهَ إِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ. அதே போலதான் இங்கேயும் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், அழகிய கடனாக அல்லாஹ்விற்கு கடன் கொடுங்கள். நீங்கள் உங்களுக்காக நன்மைகளில் எதை முற்படுத்தி வைத்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதை சிறந்ததாக கண்டுகொள்வீர்கள். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபை உடையவன். சூரத்துல் முஸம்மில் இருக்க இந்த ஆயத்தையும் இதையும் கம்பேர் பண்ணியும் சொல்லி காமிக்கிறாங்க. இதே விஷயத்தை தான் அல்லாஹ் அதுலேயும் சொல்லி காமிச்சிருக்கான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லருளும் அவனுடைய நற்பாக்கியங்களும் என்றென்றும் நம் வாழ்வில் ஈருலகிலும் நிலைத்திருக்க நல்லருள் அல்லாஹு தாலாவிடம் துவா செய்தவளாக நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்துல பார்ப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.